காயின் என்ன பண்ணுகிறார்னா பயிரிடுகிறவராக மாறுகிறார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறார். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தர் சொன்னதை, அவருடைய கட்டளையை சரியாக கடைபிடித்தவர் யார்? இந்த ரெண்டு பேர்ல காயின் கடைபிடித்தாரா, ஆபேல் கடைபிடித்தாரா என்று பார்த்தால் வசனத்தின்படி யார்? காயின் தான் கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்து கொண்டார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், ஆதியாகமம் 1:29 வசனத்திலே மனிதனுக்கு புசிக்கும்படியாய் விதை தரும் சகலவித கருணை விருட்சங்களையும் பூண்டுகளையும் தான் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். மனிதனுக்கு கடவுள் புசிக்கும்படியா என்ன கொடுக்கிறாரு? கனிகள், காய்கள், பூண்டுகள், இவைகளை தான் மனுஷனுக்கு புசிப்பதற்காக கொடுக்கிறார். ஆனால் ஆபேல பாருங்க, ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சா என்னது? மாமிசம் புசிக்கணும். மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளையே 9:3 வசனத்திலே, இன்னும் சொல்ல போனால் அந்த நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பிறகுதான் மனிதன் மாமிசம் புசிக்கலாம் என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளையை பெறுவதற்கு முன்பாகவே மாமிசத்திற்காகவோ, பாலுக்காகவோ, தோலுக்காகவோ அல்லது ஆட்டு மேற்காகவோ எதற்காக இவர் வளர்த்தார் என்று தெரியாது, ஆபேல் மேய்ப்பனாகிறார். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவ திட்டத்தை செய்தவர் யார் என்றால் காயின் தான்.